காலையில் நடந்த சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம். இதெல்லாம் பேராபத்தை விளைவிக்கும். எந்த ஆட்சியில் தவறு நடந்தாலும் தவறுதான். தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு லிட்டருக்கு 5 ரூபாய்க்கு மேல் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்துறாங்க. எந்த லைன்ல பண்ணாலும் தவறு செய்யறவங்க செய்ய போறாங்க. ஆன்லைன்ல பண்ணாலும் ஆஃப்லைன்ல பண்ணாலும் ஆராய்ச்சி துறையின் சார்பாக ஒரு மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகள், வினாத்தால் வெளியே வந்தது, ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து வஞ்சித்து வருவது, இதை கண்டித்தும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில மரங்களை வெட்டுவதற்கும் குத்தகை கொடுப்பதற்கும் தனியார் நிறுவனங்களுக்கு மோடி அரசு முடிவு செய்திருக்கிறது. இதை கண்டித்துதான் இந்த மாபெரும் உண்ணா நிலை அறப்போராட்டத்தை எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆராய்ச்சித்துறை தலைவர் திரு மாணிக்கவாசகர் தலைமையில் நடந்திருக்கிறது. இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். எந்த லைன்ல பண்ணாலும் தவறு செய்யறவங்க செய்ய போறாங்க. ஆன்லைன்ல பண்ணாலும் ஆஃப்லைன்ல பண்ணாலும் தவறு செய்ய முடிவு பண்ணிட்டாங்களா, அவங்க தவறு செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. ஓகே. இல்ல, நாம தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம். தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு லிட்டருக்கு 5 ரூபாய்க்கு மேல் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்துவார்கள். தேர்தலுக்காக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது எப்பொழுதும் நடக்கிற ரொட்டைன் ஒர்க்கு தான். இது புதுசா செய்யல. அவங்க தேர்தலில் வரைக்கும் ஏற்ற மாட்டாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே ஏற்றுவாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறமா பெரும்பான்மை கிடைக்காத திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது ஐயுஎம்எல் தலைவர் சொல்லியிருக்காரு. அது நீங்க கூட்டணியில இருக்கும்போது அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இல்ல, எங்களுக்கு அது கவனத்துக்கு வரல. எங்களுக்கு அதை தெரியல. இன்று காலையில் அந்த செய்தியை பார்த்து நாங்கள் கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறோம். எந்த ஆட்சியில் தவறு நடந்தாலும் தவறுதான். இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அகற்ற வேண்டும், ஒடுக்க வேண்டும். தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் நடந்த சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம். இதெல்லாம் பேராபத்தை விளைவிக்கும். காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கை இனி வரும் காலங்களில இப்படிப்பட்ட தவறுகளில் யாரும் ஈடுபட